ஆக்சுவலி நீங்க டைரக்டர் சொன்ன மாதிரி ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் சி எப்படி நாங்கள் டைரக்டர்ஸ்க்கு பாடுறோமோ அந்த மாதிரி எல்லா பாட்டும் பாடணும்னு இல்லை. ஆனால் நிறைய புது படைப்பாளிகள் வந்து ரொம்ப அழகாக பண்ணும்போது இவங்களோட ஒரு வாட்டி ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் அவங்க யாரும் எஸ்டர் நம்ம அப்போ பாடுவாங்க அவங்களுக்கு வயசாயிடுதா இல்லை என்ன ஆச்சுன்னு கூப்பிடுறதே இல்லையே. அது ஏன் ஒன் மோர் கேட்டால் பாடுவீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் இருந்தது இருக்கு இல்லையா, அது எல்லாமே உண்மையாகவே நான் இது ஏதோ சும்மா சொல்ல, அது வந்து ஒரு கோல்டன் பீரியட். ஆக்சுவலி என்னென்னா அது வந்து அங்கே வந்த மியூசிக் எல்லா மியூசிக்குமே பொக்கிஷம். அது எப்போ இதாகும்னா இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி இப்போ இந்த 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 போகுது இல்லையா, இது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். 1 வீக் கேட்பாங்க, நெக்ஸ்ட் வீக் மறந்துடுவாங்க. பட் இதெல்லாமே இருக்கு இல்லையா, நீங்க பாடின இது எல்லாமே திரும்ப வரும். நான் இது எழுதி வச்சுக்கோங்க, இது ஒரு ரெக்கார்டா வச்சுக்கோங்க. இது எல்லாமே திரும்பி வருது. இல்ல அப்படி இல்ல மேம், என்னன்னா இப்ப இருக்கிற படைப்பாளிகள் ஏன் கொஞ்சம் ஓல்டரா இருக்கிற ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கறேன். இல்ல மேம், அது நான்லாம் ஒர்க் பண்றேன் மேம், நான் ஒர்க் பண்றேன். நான் நீங்க நம்புங்க, எனக்கு வரக்கூடிய படங்கள்ல இப்ப நான் கடைசியா நான் ரெக்கார்ட் பண்ணல கூடுதல் பாட்டு சித்ரா மேம் தான் பாடி இருக்காங்க, மலையாளமா இருக்கட்டும். இல்ல மேம், என்னன்னா எனக்குமே இப்ப தேவாசார நான் கூட பாட வைக்கிறேன்னு யோசித்து பாருங்க. அது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காகவே இல்ல, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது எனக்கு தெரியும் அது அவரு தான். என்னன்னா மேம், இப்ப நமக்கு வரக்கூடிய யங் இப்ப பார்த்த உடனே ரொம்ப யதார்த்தமாயிருச்சு சினிமா.